இதில் ஒருபடி மேலே போய் சில வீடுகள் என்ன ஆயிடுச்சுன்னா காதல் இதில் பண்ணி தொலையாம்பா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தரமாட்டேன்ட்டான், அதான் காரணம். லவ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா அப்பாக்கள் ஒரு பக்கமா என்ன ஒன்று சொல்றீங்க, பையன் பொண்ணு கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தில் ஏக்கத்தில் இருக்கக்கூடிய பசங்களுமா இருக்கு. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே, அமையாது. சரி, ஏன் உங்க பிள்ளைங்களை காதலிக்க சொல்றீங்க? சார் 23 வயசு ஆகுது, காலேஜ் முடிச்சிட்டாங்க, வேலைக்கும் போறாங்க. நானே வாயை திறந்து கேட்டுட்டேன், ஏதாவது லவ் பண்றியாடி? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. சரி ஓகே, நான் ஒத்துக்கிறேன், பையன் எதனா இருந்தா சொல்லு, நீ லவ் பண்ணா சொல்லு. ஆனா சொல்ல மாட்டேன்றாங்க. ஒய் ஏன்னு எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஒய் செட் ஆகல சார். செட் ஆகலன்னா லவ்வே செட் ஆகல. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. முதல்ல ஒரு பையனை பாக்குறது ஒரு லவ்வோட பாக்கணும் சார். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல நான் தான் என்று என்று அவனை பார்க்கும்போது அடிக்கிற மாதிரி பார்த்தா அவன் ஓடி போயிடுவான். இது வரைக்கும் ஒரு லவ் லெட்டர் கூட வந்தது இல்ல. அசிங்கம். சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. அது ஒரு பயம் சார். கேர்ள்ஸ் ஸ்கூல்லயே படிச்சுட்டு திடீர்னு கோவிட் வரும், அது ஒரு பயம் வந்துருச்சு. சரி, அப்ப கோவிட் தான் முடிஞ்சு, கோவிடே முடிஞ்சிருச்சு, இப்ப என்ன? அப்ப யோசி. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்ல தான் இருக்கேன், ஒர்க்கும் போல. ஆனா சதியே காதலுக்கு எதிராகவே சூழ்நிலை மாறி போச்சு. ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. நானே வெளியில போடின்னு சொல்லுவேன் சார். ஃப்ரெண்ட்ஸோட எங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறியே, போர் ஆயிடும், போ வெளியில போனாதான் தெரியும். அப்படியாம்மா, ரொம்ப நன்றிம்மா. போனா இதோ நாளைக்கு போறேன், நாளைக்கு வரேன்டி, நம்ம மீட் பண்ணலாண்டின்னு வா, அப்புறம் தூங்கிடுறது. பழைய சொத்தை திங்காத, பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? என்னம்மா ப்ராப்ளம்? தெரியல சார். நீ நான் பலரை சந்தித்திருக்கிறது, இப்படி ஒரு பிரச்சனையை இதுவரை சந்தித்தது இல்லை. சார் நானே லவ் மேரேஜ் சார், சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் சார், எல்லா சம்பவத்தோட. நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. நீங்க இன்னமும் நாங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓ அப்படியாலும் நீங்க அப்பவே? ஆமா, நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி. அப்படி அவங்க லவ் பண்ணுன்னு சொல்றாங்க, அக்செப்ட் பண்றாங்க. பணக்கார வீட்டு பையனா பாரு, காரு வேணும், அது வேணும்னா நான் எங்கிட்ட போய் தேடுறது? போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா? குழந்தையில இருந்து சர்வீஸ் நானு பிச்சு புடியும் பிச்சு உன்னைய. அதெல்லாம் தேடுன்றது உங்களுடைய வாழ்க்கைக்காக, எங்களுக்கு தேவை கிடையாது. உருட்டு உருட்டு உருட்டு. என்னடா புசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? நல்லா ரிச்சா இருக்கணும், டீசெண்டா இருக்கணும், இங்கிலீஷ் பேசணும், லவ்வும் பண்ணுங்க, உங்களுடைய லைஃபுக்கு ஏத்தாலையும் பாத்துக்குங்க. புரியல இது. அவருக்கே புரியல, சாருக்கே புரியல. ஆமாமா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஐ எம் டாக்டர், நான் படிக்கிறேன். ஆப்போசிட்ல ஒரு டாக்டர் பையன் நான் எதிர்பார்க்கல, போலீஸ் ஆபீசர் எதிர்பார்க்கல, நார்மலா ஒரு பையன் இருந்தா என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டா ஐ வில் அக்செப்ட். கரெக்ட் தானே சார்? அவ்வளவுதானே, சிம்பிள் தானே. டேய், அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. அவ்வளவுதானே, அவ்வளவுதானே, சிம்பிள் தானே. நல்ல மனசு இருந்தா ஓகே தான். ஐயோ, எப்படி வளர்த்திருக்காங்க. உங்களை அவர் லவ் பண்ணார்ல, அவர் வசதியானவரா உங்க கணவர்? இல்ல, நார்மல். எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? அப்படி அவர் ஒன்றும் பெரிய வசதி இல்லையே. ஓ, நீ அப்படி வரியா? லவ். அவர் கார் வச்சிருந்தாரா? இல்ல. வீடு வச்சிருந்தாரா? இல்ல. பெரிய பதவியில இருந்தாரா? அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? மாட்னாடா மானஸ்த. அவங்கள அப்புறம் நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதான் லவ். அப்புறம் என்ன, அதேதான் லவ். என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? பொண்ணு காதலிச்சிருந்தா நல்லா இருக்கமேன்னு தோணுது. ஆனா பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் போனா, தேர்ட் இயர் போயிட்டா, ஃபோர்த் இயரும் போயிட்டா, ஏதாவது இருக்காடி அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லன்றா சார் இன்னமும். ஐயோ, லவ் லெட்டரா? எனக்கு வேணாம், நான் படிக்கணும், படிக்கிற வயசுல நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன் காதலிக்க பயப்படுறானே தெரியல சார். இப்பெல்லாம் நான் கேட்டதே இல்ல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இத்தனை வருஷமா நீ ஏன் நடத்துறோம் போறோம் வாரம், இந்த மாதிரி எனக்கு இது மாதிரி குழப்பமா இருக்கு. நீ குழப்பறீங்களா? என்னால என்ன நடந்துகிட்டு இருக்கு சொல்லுமா, ஏமா? எப்படி சொல்றது, செட் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது.
பையன் இருக்கான், அவனாவது ஏதாவது இருக்காடானா ஆபீஸ் ஒர்க்குக்கே போயாச்சு, இன்னமும் அவன் ஒரு பொண்ணுகிட்ட கூட பேசுறது இல்ல சார். டேய் நான் என்ன டேய் டேய் இங்க வாடா இங்க வாடா. எங்கடா ஒண்ணு பொண்ணு வந்துச்சுல, ஆமா ஒரு பொண்ணு போச்சு. கூச்சமா இருக்கு, நான் ஓடிக்கிறேன். என்ன சார் ரொம்ப வருத்தமா இருக்கு சார் எனக்கு. புள்ள சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்ல நியூஸ் வரும்னு பாக்குறேன் சார், வரவே இல்ல சார். எந்த வரும் ஆனா வராது. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இவங்களே தான் லவ் பண்ணுன்னு சொல்றாங்களே, அப்படி இருந்து நீங்க லவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? எபோவ் 30க்கு மேல சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி எதுவும் லேட்டா தான் சொல்றாங்க. லேட்டா தான் சொல்றாங்க. ஆமா, இவருக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன வர்ற ஆவடி வந்தா 52 தான்ப்பா முடியுது. இன்னொரு 8 வருஷம் வெயிட் பண்ணுங்க, நேரா 60 கல்யாணமே பண்ணிடலாம். ஏன்னா அவங்களால அந்த டைம் டியூரேஷன்ல அவங்களால பொண்ணு பார்க்க முடியல. பொண்ணு தேடி அவர் இளமை ஏன் போயிடுச்சு. இளம போனா பரவாயில்ல, முதுமையே போயிடும் போல இருக்கே. ஏன் காதலிப்பதில்லை சார் அதுக்கு முதல்ல பொண்ணு இருக்க மாட்டேங்குது சார். பொண்ணு இருக்க மாட்டேங்குதுன்னா படிக்கும் போதே எல்லாரும் கமிட் ஆயிடுறாங்க சார். முன்னாடி திரும்பி பார்க்காத, அங்க இருக்கிற எல்லா சிங்கிள்ஸ் நம்ம செம்ம கான்ல இருப்பானுங்க. நாங்க ஒரு ஆபீஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள உள்ள போகும்போதே எல்லாருமே நான் கமிட்டட் ப்ரோ சொல்லும் போதே ப்ரோ கமிட்டட் ப்ரோ அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னு தெளிவா புரியுது. அதுக்கு நான் ஆள் இல்ல. வீடே காதலிக்க சொல்லுகிறது, நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா என்னால இப்ப காதலிக்க முடியும். அப்புறம் என்ன நீங்க வந்த? நான் நினைச்சேன்னா பொண்ணு எல்லாம் காதலிக்கலாம், ஆபீஸ் போகும்போது எங்க வேணா சுத்தலாம், அதெல்லாம் முடியும். உன் பேச்சுல திமிர் தெரியுதே.